பயங்கரமான ஆள்டாவன். நேற்று சீனியர் சுவிட்ச் ஆஃப் பண்ணா, இன்னைக்கு வைரஸ் வாயில் விரல விட்டு ஆட்டிட்டான். இவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனந்தப்பட்ட வைரஸ்க்கே ஆப்போசிட். தலைவா யூ ஆர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எந்திரா எந்திரி. ஏய் பட ஸ்கூலுக்கு கீழுக்கெல்லாம் போக மாட்டியா நீ? ஸ்கூல் ஃபீஸ்னா உங்க அப்பா நான் கொடுப்பான். விடு, சின்ன பையன். இந்த பேர் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் தேவையில்லை, யூனிஃபார்ம் இருந்தால் போதும். இந்தா, உனக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கூலோட யூனிஃபார்மை தச்சுக்கோ. கப் சிப்புன்னு போய் கிளாஸில் உட்கார். இந்த கும்பலில் உன்னை யார் கண்டுபிடிக்க போகிறா? கண்டுபிடிச்சிட்டா யூனிஃபார்மை மாற்று, ஸ்கூலை மாற்று. பாத்தியா, அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா வழக்கமான விஷயங்களையும் வேற ஒரு கோணத்துலேருந்து பார்ப்பான். வைரஸோட குயில் கூட்டத்துல அவன் மட்டும் மயிலா தெரிஞ்சான். நாங்கெல்லாம் ப்ரொஃபஸரோட விருப்பப்படி எங்கிற மிஷின்ஸா இருந்தோம். அவன் ஒருத்தன் தான் மனுஷனா இருந்தான். வாட் இஸ் ஏ மெஷின் சார்? ஏய் என்ன ஆட்டம்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்தே இன்ஜினியர் ஆகணுன்றது என்னுடைய கனவு. நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். சந்தோஷப்பட்டது போதும், முதல்ல மெஷினுக்கு டெஃபரேஷன் சொல்லு. சார், a mission is anything that reduces human effort, sir. Can you please elaborate? சார், எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காற்று வருது, ஃபேன், மிஷின் சார். ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணும்னா ஃபோன், மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்பில் இருந்து பேண்ட் ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்டா, ஒரு செகண்டா, டெஃபரேஷன் என்ன சார்? அதுதான் சார் சொல்லியிருக்கீங்க.